ராவணன் திடுக்கிட்டான். கையில் ஆயுதம் ஏதுமின்றி அவன் யுத்த களத்திலே நின்றான். அவனுடைய துர்பாகிய நிலையைக் கண்டு ராவணன் ஒழிந்தான் என்று மகிழ்ச்சியுடன் ஆரவாரம் செய்தனர் வானர வீரர்கள். எதிரியின் நிலையைக் கண்ட ஸ்ரீராமன் யுத்தம் செய்வதை நிறுத்திக் கொண்டார். லங்கேசா, திக்கற்று போய் நிற்கும் இந்த நிலையில் உன்னை கொல்ல நான் விரும்பவில்லை. அது யுத்த தர்மமும் அல்ல. ஆகவே நீ உன் நகருக்கு திரும்பிச் செல். நாளை புதிய பலத்துடன் யுத்தத்திற்கு வா என்றார். அவமானத்தால் ராவணன் உடல் குன்றிப் போனான். தலை குனிந்தவனாய் அரண்மனைக்கு திரும்பினான். விஷயத்தை அறிந்த மந்தோதரி ராவணனிடம் வந்து அவன் பாதங்களை பிடித்துக்கொண்டு மன்றாடினாள். பிரபோ, நமக்கு ஏற்பட்ட அழிவு போதும். உற்றார் உறவினரை இழந்துவிட்டோம். பெற்ற மக்களை பலி கொடுத்தாகிவிட்டது. இவ்வளவிற்கும் அந்த பெண்தான் காரணம். அவளிடம் வைத்த ஆசை போதும். அவளை கொண்டு போய் விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சினாள். மாலை மாலையாக கண்ணீர் வடித்தாள். அத்தனையும் செவிடன் காதில் ஊதிய சங்கானது. வீரர்களுக்கு தலைமை தாங்கி யுத்தத்தை நடத்த தகுந்த தளபதிகள் இல்லை. முக்கியமானவர்கள் எல்லோரும் ஏற்கனவே மடிந்து விட்டார்கள். அந்த சமயத்தில் அவனுக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. பாதாள லோகத்தில் இருந்த நண்பர்கள் ஐராவணன், மைராவணன் இருவரையும் உடனே அழைத்து வரச் செய்தான். ராவணன் அழைப்பை ஏற்று இருவரும் உடனே இலங்கை வந்து அவனை சந்தித்தனர். அன்று இரவு ராமலக்ஷ்மணர் இருவரையும் பிறர் அறியாமல் தூக்கிச் சென்று பாதாள லோகத்தில் தங்கள் அரண்மனையில் இருக்கும் காளி கோவிலில் பலி கொடுத்து விடுவதாக அவர்கள் தெரிவித்து ராவணனை தேற்றினர். அதை கேட்டு துக்கத்தை ஓரளவுக்கு மறந்தவனாய் ராவணன் அவர்களை பாராட்டினான்.